அனைவருக்கும் வணக்கம். அக்குபஞ்சர் புள்ளிகளின் வகைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அடையாள புள்ளிகள், ஆஷி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடலில் நோய் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும்போது அந்த நோய் நீடிக்கும் வரை தோன்றும் புள்ளிகள் தான் அடையாள புள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படும். நோயுள்ள இடத்தை விரலால் நம்ம தொடும் பொழுது நோயாளி எந்த இடத்துல வலியை உணர்கிறாரோ அந்த புள்ளி தான் அடையாள புள்ளி அப்படின்னு சொல்லப்படும். சீன மொழியில் ஆஷி என்றால் ஆமாம், அதுதான் அப்படிங்கிறது தான் பொருள். நோய் குணமடைந்த உடனே இந்த புள்ளியும் மறைந்துவிடும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கை மூட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த தொந்தரவு உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் தொடும்போது எந்த புள்ளியில் அளவுக்கு அதிகமான வலி இருக்கிறதோ அந்த வலி உணர்றாங்களோ அந்த இடம்தான் ஆஷி புள்ளி அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கு அடுத்ததான புள்ளிகளில் நம்ம பார்க்க போகிறது அருகாமை புள்ளிகள். இந்த புள்ளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்குள்ளே ஒரு இடத்துல வலி இருக்குன்னா அதை சுற்றி அதற்கு பக்கத்தில் அருகிலேயே அமைஞ்சிருக்கிற புள்ளி தான் அருகாமை புள்ளி அப்படின்னு சொல்லணும். இந்த புள்ளிகள் தனியாக சிகிச்சை அளிக்காமல் மற்ற புள்ளிகளோடு இணைத்து நம்ம சிகிச்சை அளிக்கும் பொழுது சிறப்பான பலன் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கால் மூட்டில் வீக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த வீக்கத்துக்கான சிகிச்சையை நம்ம எப்படி அளிப்போம்? அந்த வலி நிவாரணத்துக்குன்னு ஒரு புள்ளி இருக்கும்னு ஏற்கனவே படித்தோம். அந்த புள்ளியை கொடுப்போம். அந்த இடத்துல வீக்கம் காற்று சார்ந்து இருக்கா, நீர் சார்ந்து இருக்கா, எந்த வகையில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான புள்ளியை நம்ம சேர்ந்து கொடுப்போம். இந்த மாதிரி பல வகைகள் புள்ளி கொடுக்கும் பொழுது அந்த தொந்தரவுக்கு அருகே உள்ள அது எந்த மெரிடியன் சார்ந்த புள்ளியாக இருந்தாலும் சரி, அது எந்த பஞ்சபூதத்துக்கான புள்ளியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு இல்லை உடலில் ஒரு தொந்தரவு இருக்குன்னா அதை சுற்றியுள்ள எல்லா இடத்துலையும் இருக்கிற புள்ளிகளையும் நம்ம தூண்டுறோம். இதுதான் அவங்களுக்கு அருகாமை புள்ளி அப்படின்னு சொல்கிறது. நம்ம மெரிடியன் பாயிண்ட்ஸ் படிக்கும்போது எந்தெந்த புள்ளிகள் எந்த மாதிரி அருகாமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மணிக்கட்டில் வலி இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த மணிக்கட்டை சுற்றி எத்தனை மெரிடியன் போகுதோ அதில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் கூட நீங்கள் இணைச்சி சிகிச்சை அளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தொந்தரவுக்கான புள்ளிகளுடைய சேர்த்து இந்த புள்ளியும் நீங்கள் சேர்ந்து சிகிச்சை அளிக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இல்லை ஒருத்தருக்கு பல் வலி இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த வலி நிவாரணத்துக்கான புள்ளிங்கிறது வேறு இருக்குது. அந்த புள்ளியோடு சேர்த்து அந்த எந்த இடத்துல அவருக்கு பல் வலி இருக்கோ அதை சுற்றி அமைஞ்சிருக்கிற எல்லா புள்ளிகளையும் நீங்கள் சேர்ந்து தூண்டி விடும் பொழுது அந்த சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புள்ளிகள் தூர புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா வலி ஒரு இடத்துல இருக்கும், தொந்தரவு ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நம்ம சிகிச்சை அளிக்காமல் அதற்கு தொடர்புடைய புள்ளி உங்களுக்கு அதாவது உடலோட மேல் பகுதியில் இருக்கிற தொந்தரவுகளுக்கு கீழ்ப்பகுதியிலையும் கீழ்ப்பகுதியில் இருக்கிற தொந்தரவுகளுக்கு மேல் பகுதியிலும் இந்த புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. அதாவது நோய் உள்ள இடத்திற்கு அருகில் இல்லாமல் சற்று தூரத்தில் இருக்கும். இந்த புள்ளிகள் எந்த இடத்துல நோய் இருக்கோ அந்த இடத்திற்கு ஆற்றல் அளிக்கும் புள்ளிகளாக இருக்குது. இந்த மாதிரி புள்ளிகளை தூண்டும்போது நோயையும் நோய் பாதித்த உறுப்புகளையும் விரைவில் குணப்படுத்த முடிகின்றது. இவை முழங்காலுக்கு கீழாக 3 புள்ளிகள் இருக்குது, முழங்கைக்கு கீழாக 3 புள்ளிகள் அப்படின்னு மொத்தம் 6 புள்ளிகள் தூர புள்ளிகளாக அமைஞ்சிருக்கு. இந்த புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழங்கைக்கு கீழாக இருக்கிற புள்ளிகள் எல்லையில் 4வது புள்ளி, எல்யூவில் 7வது புள்ளி, பெரிகார்டியத்தில் 6வது புள்ளி. முழங்காலுக்கு கீழே இருக்கிற புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரைப்பையினுடைய 36வது புள்ளி, மண்ணீரலுடைய 6வது புள்ளி, சிறுநீர் பையுடைய 40வது புள்ளி. இப்போது LI4 அப்படிங்கிற நுரையீரலுடைய 4வது புள்ளி எதுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முகம், தலையின் முன்பகுதி மற்றும் கழுத்து பகுதியில் உள்ள சிறப்பு உணர்வு உறுப்புகளுக்கான தூரப்புள்ளிகளாக இருக்குது. LU7 அப்படிங்கிற புள்ளி எதை சார்ந்து இருக்குன்னா கழுத்தினுடைய பின்பகுதி, நுரையீரல், தலையின் பின்பகுதி, மார்பு பகுதி மற்றும் முதுகு பகுதி. அதாவது ஒரு சிலருக்கு உங்களுக்கு பின்னங்கழுத்து வலி இருக்கும், பின்னந்தலை பாரம் இருக்கும்,
இல்லை மார்பு பின்னம் மார்பு பகுதியில் ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அங்கே நீடில் போடாமல் சிகிச்சை வந்து எங்கே கொடுக்கலாம், இந்த LU7லேயும் நம்ம கொடுக்கலாம். P6 அப்படிங்கிற புள்ளி வந்து மார்பு பகுதி முதல் தொப்புள் குழிக்கு மேல் வரை உள்ள மார்பு கூட்டின் உள் உறுப்புகள் மற்றும் உதரவிதானத்துக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய புள்ளியாக இருக்கிறது. அடுத்து ST36 அப்படிங்கக்கூடிய இரைப்பையின் 36வது புள்ளி வயிற்று பகுதியில் வயிற்று உள் உறுப்புகள் மற்றும் மொத்த உடலிற்கான ஊக்கப்புள்ளியாக அமைஞ்சிருக்கு. SP6 அப்படிங்கிறது அடிவயிறு, பிறப்புறுப்புகள் மற்றும் உடல் மொத்தத்திற்கான ஊக்கப்புள்ளியாக அமைந்திருக்கு. UBயில் 40வது புள்ளி இடுப்பு பகுதி மற்றும் இன விருத்தி உறுப்புகள் ஆகியவற்றிற்கான சிறப்பு பகுதியாக வந்து அமைந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இணைப்பு புள்ளிகள், லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஜாங் ஃபூ அப்படின்னு ஆர்கன்ஸோட தொடர்பை படுத்தி பார்த்துருக்கோம். ஒரு இன் உறுப்பும் ஒரு யாங் உறுப்பும் ஒரு பஞ்சபூதத்துடையும் தொடர்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இன் உறுப்பையும் யாங் உறுப்பையும் அந்த ஜோடி உறுப்புகளை ஒன்றுக்கொன்று சக்தி பரிமாற்றத்துக்காக உதவக்கூடிய புள்ளிகளாக தான் இந்த லியோ கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு உறுப்பின் சக்தி ஓட்ட பாதையும் அதன் ஜோடி உறுப்பிற்கான சக்தி ஓட்ட பாதையும் சந்தித்து கொள்ளும் இடத்தில் உள்ள புள்ளி இணைப்பு புள்ளி என அழைக்கப்படுகிறது. உதாரணம், நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் LU7 அதாவது நுரையீரலுடைய 7வது புள்ளியும் பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் LI6 அதாவது பெருங்குடலுக்கான 6வது புள்ளியும், இந்த 2 புள்ளிகளும் தங்களது சக்தியை இணைக்கக்கூடிய புள்ளிகள். ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலும் ஒரு இணைப்பு புள்ளி வீதம் மொத்தம் 12 புள்ளிகள் வந்து இங்கே இருக்குது. அவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலான்னா, நுரையீரலில் 7வது புள்ளி வந்து நுரையீரலையும் பெருங்குடலையும் இணைக்குது. அதே மாதிரி LI6 அப்படிங்கக்கூடிய புள்ளி வந்து நுரையீரலையும் பெருங்குடலையும் இணைக்குது. இதே மண்பூதத்துக்குன்னு நம்ம பார்க்கும்போது மண்ணீரலில் 4வது புள்ளியும் இரைப்பையில் 40வது புள்ளியும் ஒன்றுக்கொன்று இணைக்கக்கூடிய இடத்துல இருக்குது. நெருப்பு பூதத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருதயத்தில் இருக்கிற 5வது புள்ளியும் சிறுகுடலில் இருக்கிற 7வது புள்ளியும் இணைப்பு புள்ளிகளாக இருக்குது. இருதய மேலுறையில் இருக்கக்கூடிய 6வது புள்ளியும் மூவெப்ப மண்டலத்தில் இருக்கக்கூடிய 5வது புள்ளியும் ஒன்றுக்கொன்று இணைக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்குது. அடுத்தது நீர்மூலகமும் பார்க்கும்போது சிறுநீரகத்தில் 4வது புள்ளியும் சிறுநீர்ப்பையில் 58வது புள்ளியும் உங்களுக்கு இணைப்பு புள்ளிகளாக அமைஞ்சிருக்கு. ஆகாய பூதத்தில் கல்லீரலுடைய 5வது புள்ளியும் பித்தப்பையோட 37வது புள்ளியும் லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸாக, அதாவது ஒன்றுக்கொன்று சக்தி பரிமாற்றத்தையும் இணைப்பையும் கொடுக்கக்கூடிய புள்ளிகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சக்தி தேக்க புள்ளிகள், யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவைகளை வந்து நம்ம மூலப்புள்ளிகள் அப்படின்னும் சொல்லுவோம். யுவான் அப்படிங்கிறது சோர்ஸ் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலையும் 1 வீதம் மொத்தம் 12 சக்தி தேக்க புள்ளிகள் வந்து இருக்குது. உடலோட நோய் நிலை அதிகமாக இருக்கும் நேரத்தில் நோய் சார்ந்த உறுப்பில் உள்ள சக்தி தேக்க புள்ளியினை தூண்டும் போது நல்ல பலனை வந்து கொடுக்கும். உறுப்பிற்கான மூல சக்தியினை இப்புள்ளிகள் தேக்கமடைய செய்திருப்பதன் மூலம் இவை மூலப்புள்ளிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதாவது அந்த குறிப்பிட்ட உறுப்பில் சக்தி இல்லை, ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த புள்ளியை நம்ம போடும்போது, இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம செலவுகளுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் சில நேரங்களில் உண்டியலை சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, ஒரு ஆத்திரமான, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு அவசரமான நேரத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு, அந்த மாதிரி ஒரு அவசியமான நேரத்திற்கு அதுலேருந்து நம்ம எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த உறுப்புக்கான சக்தியை இந்த புள்ளிகளில் தேக்கமடைஞ்சு வச்சுருக்கும், சேமித்து வைத்திருக்கும்னு நம்ம சொல்லலாம். இந்த புள்ளிகளை தூண்டும்போது ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு வந்துட்டு அங்கே எனர்ஜி கிடைக்கும். அதனுடைய நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகள், உடலுக்கு சக்தி கிடைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செய்யும்போது நமக்கான சிகிச்சை வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இதில் எந்தெந்த புள்ளிகள் இருக்குது அப்படின்னா, நுரையீரலில் 9வது புள்ளியும் மண்ணீரலில் 3வது புள்ளியும் இருதயத்தில் 7வது புள்ளியும் இருதய மேலுறையில் 7வது புள்ளியும் சிறுநீரகத்தில் 3வது புள்ளியும் கல்லீரலில் 3வது புள்ளியும் பெருங்குடலில் 4வது புள்ளியும் இரைப்பையில் 42வது புள்ளியும் சிறுகுடலில் 4வது புள்ளியும் மூவெப்ப மண்டலத்தில் 4வது புள்ளியும் சிறுநீர்ப்பையில் 64வது புள்ளியும் பித்தப்பையில் 40வது புள்ளியும்
அந்தந்த உறுப்புகளுக்கான சக்தி தேக்க புள்ளிகளாக, அதாவது யுவான் சோர்ஸ் புள்ளிகளாக, மூலப்புள்ளிகளாக அமைந்திருக்கின்றன. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜீக்லெஃப்ட் பாயிண்ட்ஸ், திறவுகோல் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட சக்தி ஓட்ட பாதையில் அந்த உறுப்போட செயல்பாட்டின் மூலம் திடீரென ஏற்படும் உபாதைகளை சரி செய்வதற்கான இந்த புள்ளிகள் பயன்படுகின்றன. இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி வருது அப்படின்னா, அது இரைப்பை சார்ந்து இருக்குன்னா, நீங்கள் இரைப்பைக்குள்ளே இந்த ஜீக்லெஃப்ட் பாயிண்ட்டை நீங்கள் தூண்டி விடும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவு சரி செய்யப்படும். இப்புள்ளிகள் கை மற்றும் கால்களில், மூட்டுகளில் அமைஞ்சிருக்கு. இப்புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் உள்ளுறுப்புகளின் தொந்தரவுகளை கண்டறிவதுடன் சரி செய்யவும் இயலும். உதாரணமாக இரைப்பை உபாதைகளில் ST34 அப்படின்ற, ஏதாவது இரைப்பைக்கான 34வது புள்ளியானது விரலால் தொடும்போது நம்ம ரொம்ப அசௌகரியமாக உணர்வோம். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இது மட்டும் இல்லாமல் நம்ம சுழற்சிகளில் நம்ம ஒரு தொந்தரவுக்கான தீர்வை பார்க்கும்போது படிச்சிருப்போம் ஏற்கனவே. அதாவது இல்லாத ஒரு ஆற்றலை உருவாக்குற ஆற்றலை சேமிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு அந்த சக்தி போய் சேருதா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த நேரங்களில் இந்த திறவுகோல் புள்ளியை நம்ம சேர்த்து போடும்போது அது போகும். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வயலில் பயிர்களை பயிரிடும்போது ஒரு பகுதியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு பார்டர் மாதிரி அதுக்கு சுற்றி மண்ணிலேயே தடுப்புகள் ஏற்படுத்தி இருப்பாங்க. எந்த பகுதிக்கு தண்ணீர் போகணுமோ அந்த பகுதியை மட்டும் திறந்து விடுவாங்க, மீதி பகுதிகளை மூடி வச்சுருவாங்க. இதே மாதிரி அது ஒரு பகுதி பாத்தி கட்டி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்று நிறைஞ்சதும் அதற்கு தண்ணீர் தேவை தீர்ந்தது அப்படின்னா அதை மூடி வச்சுருவாங்க. அடுத்து எதுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு திறந்து விடுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். அப்படின்னா, இப்போ நம்ம வீடுகளுக்கு மேலே ஓவர் டேங்க் இருக்குது, கீழே நிறைய வீடுகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய, இப்போ உங்களுக்கு குளியல் அறையும் இருக்குது, சமையல் அறையும் இருக்குது. உங்களுக்கு எங்கே தண்ணி வேணுமோ நீங்கள் அதற்குரிய டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வரும். இதுவும் அந்த மாதிரி கணக்கு தான். அதாவது இப்போ உங்களுக்கு அந்த டேப்பில் தண்ணி வரணும்னா ஃபஸ்ட்டு டேங்க்கில் தண்ணி இருக்கணும், நீங்கள் தண்ணி நிரப்பி இருக்கணும். அந்த நிரப்பின தண்ணி உங்களுடைய சமையலறைக்கு, அதாவது அந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற 3வது அடுக்குலையோ 4வது அடுக்குலையோ இருக்கிற பர்டிகுலர் வீட்டுக்கு வரணும். அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த டேப்பை நீங்கள் திறந்தால் தான் வரும். இதே மாதிரி தான் நம்ம உருவாக்கக்கூடிய சக்தி நம்ம உடலில் நம்ம உருவாக்கி வைக்கிறோம். எனக்கு நான் கல்லீரலுக்கு எனக்கு சக்தி வேணும்னு சொல்லி நான் உருவாக்கி வைக்கிறேன். ஆனால் அந்த சக்தி கல்லீரலில் தான் வருமா அப்படின்னா வாய்ப்பில்லை. எதுக்கெல்லாம் தேவையோ நம்மளோட, இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு உயரமான பகுதியிலேருந்து நீர் இறங்கி மலையிலேருந்து இறங்கி வருதுன்னா அந்த நீர் நேராக கீழே வந்துடாது. அது வரக்கூடிய பாதையில் இருக்கிற இடங்களையெல்லாம், சின்ன சின்ன பள்ளங்களையெல்லாம் நிரப்பிக்கிட்டு அது முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய குறிப்பிட்ட இடத்துக்கு அது அடையும். ஆனால் அதுக்கு நமக்கு இந்த இடத்துக்கு தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அந்த பாதையில் அதுக்கு உங்களுக்கு டைவர்ஷன் அப்படிங்கிற வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீங்கள் தடுத்து எனக்கான குறிப்பிட்ட இடத்திற்கு வரணும்னா அந்த இடத்துக்கு மட்டும் நான் சைடில் தடுப்பு கொடுத்து நான் வர வைப்பேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இந்த திறவுகோல் புள்ளி. இது என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஒரு சக்தியை உருவாக்கி சேமித்து அந்த எந்த உறுப்புக்கு போகணுமோ அந்த உறுப்புக்கான திறவுகோல் புள்ளியோடு நீங்கள் சேர்த்து போடும்போது உங்களுக்கு அதற்கான முழு பலனும் கிடைக்கும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி புள்ளிகளில் என்னென்ன புள்ளிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மொத்தம் ஒரு உறுப்புலையுமே ஒரு திறவுகோல், அந்த உறுப்புக்கான திறவுகோல் புள்ளி இருக்குது. நுரையீரலில் 6வது புள்ளி, பெருங்குடலில் 7வது புள்ளி, மண்ணீரலில் 8வது புள்ளி, இரைப்பையில் 34வது புள்ளி, இருதயத்தில் 6வது புள்ளி, சிறுகுடலில் 6வது புள்ளி, இருதய மேலுறையில் 4வது புள்ளியும், மூவெப்ப மண்டலம் அல்லது மூவெப்ப குழி அதில் 7வது புள்ளியும், சிறுநீரகத்தில் 5வது புள்ளியும், சிறுநீர்ப்பையில் 63வது புள்ளியும், கல்லீரலில் 6வது புள்ளியும், பித்தப்பையில் 36வது புள்ளியும் திறவுகோல் புள்ளிகளாக இருக்கிறது. நன்றி.